கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மீண்டுமாய் உருவனப்பட்டு அவரை பாடவும் ஆராதிக்கவும் தேவன் தந்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இப்போது சில பாடலை பாடுவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே மீண்டுமாய் உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்ற வசனத்தின்படி எங்களுடைய கிருபையினால் பாதுகாத்து வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பாடப்போகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்தவரை கேட்க போகிற வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை இந்த துவக்கம் முதல் முடிவு வரையும் பிதா குமாரனாகிய பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் உங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்து இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். முதலாவது பாடலாக எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினமும் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதனால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். எதினால், எதினால், நீ என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீ என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
பார்வையிலே நாம் எல்லோரும் விசேஷித்தவர்கள். காரணம், அவர் நம்மோடு வருகிறபடினாலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய எல்லா மாறாவின் நீரை அவர் தேனாக மாற்றினவர். நம்மை அவர் மதுரமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த போகிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பழைய பாடல், இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாகியே. நம்முடைய ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே. எந்த ஜீவிய நாட்களிலே, எந்த ஜீவிய நாட்களிலே சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கி வாருமே, உந்தன் மகிமையால் இறங்கி வாருமே. நாங்கள் மறுரூபமடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபமடைந்திடுவோம். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாவு பிசாசின் சோதனை போதிலும், சாவு பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோயில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோயில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே. மகிமானீர் ஊற்றிடுமே, மகிமானீர் ஊற்றிடுமே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனி
ஆர்ப்பரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் அவருக்கு செலுத்த வேண்டிய துதியையும் நாம் செலுத்தும்படி அவரை ஆராதிக்க போகிறோம். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நேரத்தில் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மானான நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தகப்பனே நாங்கள் வாஞ்சையோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். முழு இருதயத்தோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். முழு ஆண்டவரே பலத்தோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த நாம் மனேசர் உம்மையா மான்கள்
கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 ஒரு தாய் தேற்றுவது போல நம்முடைய தகப்பன் நம்மை தேற்றுகிறவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிறவர். அந்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை பாடவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்கள் தேவனில் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர், அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால வல்லமையினால நிரப்புவீராகப்பா. நம்முடைய சமூகத்தில் வருகிற போதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், எங்களோடு இடைவிடுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். தகப்பனே, இந்த நேரத்தில் அமிதமாய் நீர் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்பி எங்களை ஆசீர்வதித்துகளை உயிர்ப்பிப்பீராக. தகப்பனே, இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாடலை பாடி அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நேரத்திலேயும் நாம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற செய்தியின் தலைப்பு கிருபையின் மேன்மை. கிருபையின் மேன்மை, கிருபையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இல்லாவிட்டால் நாம் நிர்மூலமாகி போய்விடுவோம். கர்த்தருடைய கிருபை நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை மேன்மைப்படுத்துகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபையை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இதை என்ன வார்த்தை சொல்ல போகிறார் என்று சொன்னால், என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை நிச்சயமான கிருபை. அவனுக்கு கொடுத்த கிருபையை நான் இன்றைக்கு உங்களுக்கு தரும்படி உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார். இந்த உலகத்திலே கிருபை இல்லை என்றால் நம்மால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலமொழியிலே எரேமியா சொல்லும்போது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபை இந்த உலகத்திலே மிகவும் மேலானது, மிகவும் உயர்ந்தது, மிகவும் உன்னதமானது. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாவீதுக்கு அருளினார். நிச்சயமான கிருபையை அவனுக்கு தாவீதுக்கு கர்த்தர் அருளினார். அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு இந்த நாளிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த கிருபையை தாவீது பெற்றதுனால என்னென்ன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றார், எப்படி மேன்மை அடைந்தார் என்று வேதத்திலே நிறைய இடத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தாவீது வாழ்ந்தது எல்லாமே கர்த்தருடைய கிருபைக்குள் தான் வாழ்ந்தார். அதான் சங்கீதம் 36 வாசிக்கிறோம். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய கிருபைக்குள் தான் தாவீது ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும், அவர் கடந்து வந்த எல்லா பாதைகளிலேயும் கர்த்தருடைய கிருபையினால் வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கிருபையினால் சங்கீதக்காரனாகிய தாவீது வழி நடத்தப்பட்டார். இந்த கிருபையை கொடுப்பதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? சங்கீதம் 89:20 வாசிக்கும் போது, தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுப்பதற்காக இந்த தாவீதை குறித்து என்ன சொல்கிறார்? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து. இந்த தாவீதை கர்த்தர் எங்கே கண்டுபிடித்தார்? வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது வேதம் சொல்கிறது, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை கர்த்தர் கண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். தேவன் ஒரு மனிதனுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமானால் எப்படியாவது கண்டுபிடித்து அவனுக்கு கிருபையை கொடுத்து அவனை அபிஷேகித்து அவனை மேன்மைப்படுத்துவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தாவீதுக்கு தேவன் கொடுக்கும்படி தாவீதை கண்டுபிடித்தார். நாமும் ஒரு காலத்தில் விக்கிரகத்தோடு இணைந்திருந்த நம்மை கர்த்தர் கண்டுபிடித்தார். பாவத்துக்குள் இருந்த நம்மை கர்த்தர் கண்டுபிடித்தார். உளையான சேற்றில் இருந்த நம்மை கர்த்தர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்மை நிரப்பியிருக்கிறபடினாலே இன்றைக்கு வரைக்கும் நாம் அற்புதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே ஆண்டவர் நிச்சயமான கிருபைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் எப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது.
நித்திய உடன்படிக்கையை ஆ. என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. சங்கீதக்காரர் இடத்துல எப்படி சொல்லுகிறார்? சகலமும் திட்டம் பண்ணிருக்கிறபடி, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், நித்தியமான உடன்படிக்கையை கர்த்தர் என்னிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அவருடைய உடன்படிக்கை தாவீதோடு இருக்கிறது. நிச்சயமான கிருபை அவரோடு இருக்கிறது. வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணின ஆண்டவர் என்னை வளரச் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை கிருபையினால் எப்படி மேன்மைப்படுத்தினார் என்று சில காரியங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். அதில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ரட்சிப்பும் வளர்ந்தோங்க செய்யாரோ. என்னுடைய ரட்சிப்பை என் தேவன் வளர்ந்தோங்க செய்கிறவர், வளரச் செய்கிறவர் என்றால் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை கண்டார். ரட்சிப்பின் வளர்ச்சியை கண்டார். ஆண்டவனை வளரச் செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் ஆசீர்வாதம் வளர்ச்சியடைய வேண்டுமானால் அவருடைய கிருபை நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். தாவீதுக்குள் அந்த நித்திய உடன்படிக்கை இருந்ததுனால அவன் சொல்றான், என் எல்லா ரட்சிப்பையும் என் தேவன் வளர்ந்தோங்க செய்யாரோ. முதலாவது அவருடைய ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் வளரச் செய்தார். அவருடைய ஆவிக்குரிய காரியம் வளர்ந்தது. அதனாலதான் அவன் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆவிக்குரிய ஜீவன் என்று சொல்லும்போது அவன் துதிக்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தது. ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, தேவனுக்கு எடுத்த எல்லா காரியங்களிலையும் அவர் வளர்ச்சி அடைந்திருந்தார். ரட்சிப்பை கர்த்தர் வளர்ந்தோங்க செய்தார். நாமளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய ரட்சிப்பு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது? என் ரட்சிப்பு இன்னும் வளராமல் இருக்கிறது என்று சொன்னால் நான் இன்னும் தேவனுடைய கிருபையை சரியாய் பெறவில்லை என்று அர்த்தம். இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் என் ரட்சிப்பை வளர்ந்தோங்க செய்வார். இந்த உலகத்துல ரட்சிப்பு என்று சொல்லும்போது வேதத்துல ரட்சிப்பை 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ரட்சிப்பு வளர வேண்டும், நம் தேவனிடத்துல பெற்ற அந்த ரட்சிப்பை எப்படி வளரச் செய்ய வேண்டும் என்று 3 விதமான ரட்சிப்பை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 கடந்த கால ரட்சிப்பு, 2 நிகழ்கால ரட்சிப்பு, 3 வருங்கால ரட்சிப்பு என்று 3 விதமான 3 காலங்களை குறித்த ரட்சிப்பை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். எபேசியரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம், இங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது முதல் ரட்சிப்பு, பாஸ்ட் சால்வேஷன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால கர்த்தரை நாம் விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டாச்சு. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அடுத்த ரட்சிப்பு எப்படி வளர வேண்டும், ரட்சிப்பு எப்படி வளர வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றோம். ஆனால் அடுத்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நாம் வர வேண்டும். இதான் ரட்சிப்பின் வளர்ச்சி. 2வது ரட்சிப்பின் படி என்னவென்றால் 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற என்றால் பிரசன்ட் சால்வேஷன், நிகழ்கால ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவன் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்படின்னா ஏற்கனவே நான் கிருபையை கொண்டு விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நான் பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும்.
அப்படி ஐக்கியப்படாவிட்டால் அந்த முதல் ரட்சிப்போடு இருந்து கொள்ள வேண்டியதான், நாம் வளரவே முடியாது. ஆகவேதான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்று சொல்லப்படும், ரட்சிக்கப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் நெருங்கிய உறவுடையவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த அனுபவம் தாவீதுக்குள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறவனாய், அவன் ஆராதிக்கிறவனாய், அவன் துதிக்கிறவனாய் காணப்பட்டான். சங்கீதம் 34:1 நான் வாசிக்கிற போது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் கர்த்தரோடு நெருங்கி உறவாடுகிற அந்த அனுபவத்திலே வாழ்ந்திருந்தார். இது 2வது ரட்சிப்பு, தேர்ட் சல்வேஷன், 3வது ரட்சிப்பு. எபிரேயர் 9:28 வாசிக்கிற போது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாதவராய் தரிசனமாவார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி நாம் காத்திருக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்திருக்கிறோம். காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் அந்த ஃபியூச்சர் சால்வேஷன், வருங்கால ரட்சிப்பு என்பது அது நித்திய ஜீவன் தான். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக தான் இந்த 2 ரட்சிப்பை நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிருபையினாலே விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட நான் 2வது பிரசன்ட் சால்வேஷன், நிகழ்கால ரட்சிப்பின் அனுபவம் விடுபட்டதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுகிற அனுபவம். 3வது அவர் வரும்போது அந்த நித்திய ஜீவனை பெறக்கூடிய அந்த பூரண பரிபூர்ண ரட்சிப்பை பெறுவதுதான் 3வது ரட்சிப்பு. ரட்சிப்பின் அனுபவம் இப்படி படிப்படியாக வளர வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், எல்லா ரட்சிப்பும் வளர்ந்தோங்க செய்யாரோ. முதலாவது அனுபவம் கிருபையினுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது முதலாவது அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவம், ரட்சிப்பு வளர வேண்டும். தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்வது? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும், வேதம் வாசிக்கிற அனுபவம் வேண்டும், தேவனோடு உறவாடுகிற அனுபவங்கள் வேண்டும். இப்படி இருக்கிற போது ரட்சிப்பை வளர செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது அவர் சொல்கிறார், எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. இந்த கிருபையின் மேன்மையில முதலாவது தாவீதுக்கு கிடைத்தது ரட்சிப்பின் அனுபவத்தில் அவன் வளர்ந்தான். 2வது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அவனுடைய வாஞ்சை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வாஞ்சை இருக்கிறது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. அந்த விருப்பங்கள் வளர்ந்தேறுகிறதா, நிறைவேறுகிறதா என்றால், சில விருப்பங்கள் நிறைவேறுகிறது, சில வாஞ்சி நிறைவேறுகிறது, ஆனால் சில வாஞ்சி நிறைவேறாமல் போகிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், எல்லா வாஞ்சையையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. முதலாவது ரட்சிப்பை ஆண்டவர் வளரச் செய்தார். 2வது அவனுக்குள் இருந்த வாஞ்சை. சங்கீதம் 42:1 வாசித்து பார்க்கிற போது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தர் மேலுள்ள வாஞ்சை, கர்த்தர் மேலுள்ள வாஞ்சையை விரும்புகிறார். அந்த வாஞ்சையை கர்த்தர் சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு புஸ்தகம் 2:3 வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல நீங்கள் வளரும்படிக்கு களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய கலங்கப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வசனத்தின் வாஞ்சை. அது மாத்திரமல்ல, 1 புஸ்தகம் 29:3 வாசிக்கிற போது ஆலயத்தை குறித்த வாஞ்சை. இந்த எல்லா வாஞ்சையையும் சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். முதலாவது கர்த்தர் மேலுள்ள வாஞ்சை, 2வது வசனத்தின் மேல் வாஞ்சை, 3வது ஆலயத்தின் மேல் வாஞ்சை. ஆகவே அவர் சொல்கிறார், தேவனுடைய நித்திய உடன்படிக்கை என்னோடு இருக்கிறபடினாலே என் ரட்சிப்பை கர்த்தர் வளரச் செய்கிறவர். 2வது என்னுடைய எல்லா வாஞ்சையையும் அவர் வளரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். 3வது அவனை குறித்து நிறைய காரியங்கள்ல தேவனுடைய கிருபை அவனோடு இருந்ததுனால அந்த கிருபை அவனை எப்படி மேன்மைப்படுத்தினது? ரட்சிப்பு வளர்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். 2வது அவனுடைய எல்லா வாஞ்சியும் கர்த்தர்
வளர்ந்தவங்க செய்தார். மூன்றாவது நாம் வாசிப்போமானால் 2 சாமுவேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கிறோம். மூன்றாவது கிருபையின் மேன்மை என்னன்னா, தாவீது வர வர பலத்தான், டே பை டே, ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே போனான். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாளா யுத்தம் நடந்தது. இன்றைக்கும் இந்த உலகத்துல நமக்கு யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடி இச்சிக்கல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாம்சத்தோடு ஆவி போராடுகிறது, ஆவியோடு மாம்சம் போராடுகிறது. ஆனால் மாம்சம் ஒரு நாளும் ஜெயம் பெறக்கூடாது, ஆவிதான் ஜெயம் பெற வேண்டும். இந்த சவுல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாளா யுத்தம் நடந்தாலும் இந்த சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது. ஆனால் தாவீதின் குடும்பமோ அல்லது தாவீதோ வர வர பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களானாலும் சரி, மற்ற எந்த காரியங்களானாலும் சரி, வர வர பலப்படும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிற போது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் வந்து காணப்பட்டார்கள் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நமக்குள்ளே தாவீதுக்குள் இருந்த கிருபை இருக்குமானால் வர வர பலப்பட கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஒரு நாள் பலவீனப்பட்டு போக மாட்டோம். சத்துருவோடு போராடும் போது நமக்கு பலன் கிடைக்குமே தவிர ஒரு நாளும் பலவீனப்பட்டு போக மாட்டோம். அப்படினால் தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வர வர பலத்தான். நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்துல வர வர பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது. நாட்கள் கடந்து போக கர்த்தருக்குள் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவன் மல்யுத்த பண்ண போனால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறோம். யுத்தம் பண்ண போகிறவன் சட்டப்படி யுத்தம் பண்ண வேண்டும். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் எல்லா நேரத்திலையும் வேத சட்டத்தின் அடிப்படையில் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் யுத்தம் பண்ணினதுனாலே அவன் முடிசூட்டப்பட்டான். மாத்திரமல்ல, அவன் வர வர பலத்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 4வது காரியத்தை நாம் வாசிக்கும் போது அவனை குறித்து 2 சாமுவேல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுக்குள் தேவனுடைய கிருபை இருந்தபடினாலே அந்த கிருபை எப்படி மேன்மையடைய செய்தது? அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தரித்திரத்திற்கு எதிர்பதம் தான் விருத்தி. அவன் தரித்திரம் அடையவில்லை அல்லது கீழ் நோக்கி போகவில்லை. அவனை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்கினார். அவனை வாளாக்காமல் அவனை தலையாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். தேவனுடைய கிருபை தாவீதுக்குள் இருந்த அந்த நிச்சயமான கிருபை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களையும் கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார். எப்படி விருத்தி அடைந்தான், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றால், அவன் உடனே விருத்தி அடையவில்லை. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். வனாந்தரத்தில் இருந்தான், ஆளுகளை வைத்துக் கொண்டிருந்தான், யுத்த களத்திற்கு வந்தான், அங்கே சத்துருவை மேற்கொண்டான். ஏற்ற சமயம் வந்தது, கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார், நல்ல வீட்டை கட்டி கொடுத்தார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நாளுக்கு நாள் அவனை கர்த்தர் விருத்தி அடைய செய்தார். இந்த நாளிலேயும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்தும்படி விரும்புகிறார். அந்த நிச்சயமான கிருபையை அவர் நமக்கு ஏற்படுத்தும் போது நாம் நாளுக்கு நாள் நம்மையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அடுத்து 5வது காரியம், 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார். 5வது காரியம் தேவனுடைய கிருபையின் வாழ்க்கையிலே செய்தது என்ன? அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் உயர்த்தினார். ராஜ்யத்தை உயர்த்தினார். அவன் ரட்சிப்பை வளரச் செய்தார். அவருடைய வாஞ்சையை வளரச் செய்தார். அது மாத்திரமல்ல, வர வர பலத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் ராஜ்யத்தை கர்த்தர் உயர்த்தினார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்காக காத்திருந்தான், அவருடைய வழியை கை கொண்டு வந்தான். ஆகவே கர்த்தர் இந்த வசனத்தின்படி அவனையும் உயர்த்தினார், அவருடைய ராஜ்யத்தையும் கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், ரட்சிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் என் தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் தாழ்த்துகிறவர் அல்ல, அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபை தாவீதோடு கூட இருந்தபடினாலே தாவீதை கர்த்தர் உயர்த்தினதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். 6வது காரியம், அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6வது காரியம், அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். தேவனுடைய இருதயத்திற்கு அவன் ஏற்றவனாய் காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நாம் சாட்சியை பெற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த சங்கீதக்காரனை குறித்து அவன் தேவனுக்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழும்படி ஆண்டவருடைய அந்த கிருபை அவனுக்கு உதவி செய்தது. அப்படினால உலகத்தில் எவ்வளவுதான் ஆண்டவர்கள் வாழ்கிறேன் என்று சொன்னாலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ்கிறோம் என்று தேவனால் சாட்சி பெறுவது என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதக்காரன் எந்த சூழ்நிலையில் எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அங்கேயும் சாட்சியுள்ளவனாய் இருந்திருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லப்போனால், 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது அங்கே தாவீது அந்நிய ஜாதியாகிய பெலிஸ்தரிடத்தில் போகிறான். அந்த ஆகீஸ் ராஜாவிடத்தில் சரணடைகிறான். எந்த சூழ்நிலையில் போகிறான் என்று சொன்னால், நம்பிக்கையற்றவனாய், சவுல் என்றைக்காவது ஒரு என்னை பிடித்து கொன்று விடுவான் என்று நம்பிக்கையற்றவனாய் இந்த ஆகீஸ் ராஜாவிடத்தில் போகிறான். ராஜா என்ன செய்கிறான்? ஆகீஸ் ராஜா இந்த தாவீதுக்கு ஒரு நல்ல இடத்தை, சிக்லாக் என்ற இடத்தை அவருக்கு கொடுக்கிறார். அது மட்டுமில்லை, 29ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து நல்ல சாட்சியை இந்த அந்நிய தேசத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதை குறித்து சொல்லும்போது 1 சாமுவேல் 29:3 வாசிக்கிற போது, இவன் என்னிடத்திலே வந்து சேர்ந்த நாள் முதல் ஒரு குற்றமும் இவனிடத்தில் நான் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்கிறான். 1 வருஷமும் 4 மாதமும் அந்த பெலிஸ்திய தேசத்தில் இருந்தான். அந்த இருந்த நாட்களில் அவனை குறித்த ஒரு புறஜாதின்னு சொல்ற சாட்சி என்ன? இவன் என்னிடத்திலே வந்து சேர்ந்த நாள் முதல் ஒரு குற்றமும் இவனிடத்தில் நான் கண்டுபிடிக்கவில்லை. தாவீது எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க, அதனால ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் குற்றமற்றவன் என்கிற சாட்சியை சொல்கிறார். அது மட்டுமல்ல, 29:6 வாசித்து பார்க்கிற போது அவனை குறித்து, இவன் உத்தமன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதற்கொண்டு இன்றை வரைக்கும்
நான் உன்னில் ஒரு பொல்லாங்கையும் காணவில்லை, ஒரு குற்றத்தையும் காணவில்லை, ஒரு பொல்லாங்கையும் காணவில்லை என்று சொல்லி தாவீதை குறித்து இந்த அந்நிய தேசத்தின் ராஜாவாகிய பெலிஸ்தியரின் ராஜாவாகிய ஆகீஸ் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவ தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன் என்று சொல்கிறான். அவன் கர்த்தரால் சாட்சி பெற்றவன் மாத்திரமல்ல, அந்நிய புறஜாதியான ஆகீஸ் ராஜா மூலமாக சாட்சி பெற்றவன். குற்றமற்றவன் என்று சாட்சி பெறுகிறான், உத்தமன் என்று சாட்சி பெறுகிறான். அது மாத்திரமல்ல, எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெறுகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி சங்கீதக்காரனை குறித்து கர்த்தர் சாட்சி செய்து. இதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த கிருபை இப்படி வாழ செய்தது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ செய்தது தேவனுடைய கிருபை. அது மாத்திரமல்ல, 7வது காரியத்தை பார்க்கிற போது அவன் இஸ்ரவேலின் விளக்காய் இருந்தான். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். செருபாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், 7வது காரியம், ஆண்டவர் தாவீதை இஸ்ரவேலின் விளக்காய் மாற்றிவிட்டார். இஸ்ரவேலுக்கு விளக்காய் மாறுவது சாதாரண விஷயம் அல்ல. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவனுக்கு விளக்காக கர்த்தர் மாற்றினார். அவன் 18ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது கர்த்தரின் விளக்கை ஏற்றினார், அவன் விளக்கை ஏற்றினார், கர்த்தர் ஏற்றினார், என் இருளை வெளிச்சமாக்கினார் என்று சொல்கிறார். இந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விளக்காய் மாறக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய கிருபை அவனுக்குள் இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது. கர்த்தருடைய கிருபை நமக்குள் இருக்குமானால் நாமும் இந்த உலகத்திற்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி நம்மையும் கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றுவார். இருளை நீக்குகிற வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை இஸ்ரவேலின் விளக்காக கர்த்தர் மாற்றினதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரோமரின் புஸ்தகத்தில் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். தீமையை நன்மையினால் வென்றான். தீமையை நன்மையினால் வெல்லுவதற்கு அவன் சுய பலத்தினால் இதை செய்ய முடியாது. தேவனுடைய நிச்சயமான கிருபை தாவீதுக்குள் இருந்ததுனால அவன் தீமையை நன்மையினால் வென்றான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் வேதத்தில் நாம் சொல்ல முடியும். என்கேதி என்கிறதான வனாந்தரத்தில் வந்தபோது, என்கேதி என்ற வனாந்தரத்தில் இந்த தாவீதை தேடி அவனை கொல்லுவதற்காக பிடிப்பதற்காக தேடி அலைகிறார்கள் சவுலின் மனிதர்களும். அப்பொழுது கெதியிலே அவன் ஒரு முக்கியமான காரியத்திற்காக இந்த சவுல் சென்றபோது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் அவனுடைய சால்வையின் தொங்கலை தாவீது மெல்ல அறுத்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தாவீது மனிதர்கள் சொல்கிறார்கள், இந்த சத்துருவை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார், இவனை இப்பொழுது கொன்று விடலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது சொல்கிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மீது கையை போடுவதில்லை என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சால்வையின் தொங்கலை மாத்திரம் மெல்ல அறுத்து கொண்டான் என்று அங்கே வேதம் சொல்கிறது. இந்த சூழ்நிலையில் என்கேதி என்ற வனாந்தரத்தில் சவுலை தாவீது கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தீமை செய்ய வேண்டிய சூழ்நிலையில தீமையை நன்மையினால் வென்றான். தீமையை நன்மையால் வெல்ல வேண்டுமானால் நாம் நம்முடைய சுயத்தினால் வெல்ல முடியாது. தேவனுடைய நிச்சயமான கிருபை நமக்குள் இருக்க வேண்டும். அப்போதுதான் சவுல் சொல்கிறார், நான் உனக்கு தீமை செய்தேன், நீயோ எனக்கு நன்மை செய்தாய் என்று அந்த இடத்துல சவுல் அவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, சீப் என்கிற வனாந்தரத்தில் வந்த போதும், அந்த சீப் என்கிற வனாந்தரத்தில் இந்த தாவீதை பிடிக்கும்படி வந்தபோது அங்கே ரதத்தை விட்டு கீழே இறங்கி சவுல் அவன் படுத்துக்கொண்டான். அவன் படுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் தலைமாட்டிலே ஈட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, செம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட அவன் தாவீது மனிதர்கள் சொல்கிறார்கள், சத்துருவை இப்பொழுதும் நம் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவன் ஈட்டி எடுத்து
2 குத்தாய் அல்ல, ஒரே குத்தாக தரையோடு குத்திவிட்டால் அவன் செத்து போய்விடுவான், சத்ருவை ஜெயித்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலையும் தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு நேராக என் கையை நீட்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த செம்பையும் அந்த ஈட்டியையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் சவுலை பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைத்த போதும் அவன் அந்த தீமையை செய்யவில்லை. தீமையை அவன் நன்மையினால் வென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் தீமையை நன்மையினால் வென்றான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சுபாவத்தை, நல்ல ஒரு கிரியை அவனுக்கு கர்த்தர் வைத்தார் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை அவனுக்குள் இருந்தபடினால்தான் அப்படி செய்தது. ஆகவே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை தேவன் நமக்கு நித்திய உடன்படிக்கையாய் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரம் 2 சாமுவேல் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதுக்கு காரணம் என்ன? நிச்சயமான கிருபை தாவீதோடு கூட இருக்கிறது. சங்கீதம் 16 1ஆம் வசனத்தில் விதமாய் ஜெபிக்கிறார், தேவனே என்னை காப்பாற்றும். அநேக ஆபத்துகள் அவருக்கு நேரிட்டது, அநேக இடர்கள் இருந்தது, அவனுக்கு பயங்கரமான தீமை செய்கிற ஜனங்கள் எழும்பியிருந்தார்கள். அப்போதெல்லாம் சங்கீதம் 16:1 ஜெபிக்கிறார், தேவனே என்னை காப்பாற்றும், என் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என்னை காப்பாற்றுவார், சத்ருவால் என்னை அசைக்க முடியாது, சத்ருவால் என்னை ஒன்று செய்ய முடியாது, அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். அவன் காப்பாற்றப்பட்டதின் ரகசியம் என்ன? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்ற வசனத்தின்படியே அந்த கிருபை அவனை பாதுகாத்ததை நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 புத்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். தாவீதுக்கு கர்த்தர் நிச்சயமான கிருபை அருளியது மாத்திரமல்ல, அவனுக்குள் இருந்த கிருபையை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாமல், தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாமல் இருக்கு. காரணம் என்ன? தாவீதுக்குள் இருந்த கிருபை. இன்றைக்கும் ஆவிக்குரிய சந்ததிகளாகிய ஆவிக்குரிய வம்சமாகிய நம்மை ஆண்டவர் அழிக்க சித்தமுள்ளவர் அல்ல. இன்றைக்கு கொரோனா வைரஸின் மூலமாக அநேக அழிவுகள், ஆனால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அழிக்க சித்தமில்லை. தேசத்தில் தீமை செய்வது கர்த்தருக்கு சித்தமில்லை. ஆகவே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தாவீது வம்சத்தை அழிக்க கர்த்தர் சித்தமில்லாததினால் தாவீதையும் கர்த்தர் போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினார். அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் வீட்டிலே வாசித்து பாருங்க, 89ஆம் சங்கீதம் 20 37 வரைக்கும் வீட்டில் வாசித்து பார்ப்பீர்களானால் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் அளித்த கிருபை குறித்து அங்கே மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை இன்றைக்கு கர்த்தர் நித்திய உடன்படிக்கையாக இன்றைக்கு நம்மோடு ஏற்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அவனுக்கு கர்த்தர் நித்தியமான கிருபையை கொடுத்தபடினால, நிச்சயமான கிருபை அவனுக்குள் இருந்ததுனால, முதலாவது அவனுடைய ரட்சிப்பை கர்த்தர் வளரச் செய்தார். இரண்டாவது வாஞ்சையை கர்த்தர் வளரச் செய்தார், வாஞ்சையை வளரச் செய்தார். மூன்றாவது அவன் வர வர பலத்தான். நான்காவது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஐந்தாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை உயர்த்தினார். ஆறாவது அவன் இஸ்ரவேலின் விளக்காய் மாற்றப்பட்டான். ஏழாவது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். எட்டாவது நான் வாசிக்கிற போது மாத்திரமல்ல, அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல,
தீமையை அவன் நன்மையினால் வென்றான். கடைசியாக அவன் சந்ததிகளையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி கிருபையை கொடுத்தார். அந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை நமக்குள் இருக்குமானால் நம்மையும் கர்த்தர் தாவீதை எவ்விதமாய் இந்த கிருபையை கொண்டு மேன்மைப்படுத்தினாரோ அதே கிருபையின் மேன்மையை கர்த்தர் நமக்கும் தருவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக எங்களுக்கு ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த ஏசாயா 55:3 வாசித்தது போல உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டவரே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை நீர் எங்களுக்கு தருவீரானால் எங்கள் ஆத்துமா பிழைக்கத்தக்கதாக, எங்கள் ஆத்துமா பிழைக்கத்தக்கதாக நாங்கள் உமக்கு எங்கள் செவியை சாய்க்க வேண்டும், நாங்கள் உம்மிடத்திலே வர வேண்டும், நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். இந்த 3 காரியத்திற்கு நாங்கள் செய்வோமானால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நாங்களும் பெற்றுக்கொள்வோம். அவருக்கென்று நம்முடைய வார்த்தை கேட்பதற்கு நம்முடைய செவியை சாய்ப்போமாக, அவரிடத்திலே நாம் வருவோமாக, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமாக. அப்பொழுது ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே தாவீதுக்குள்ளுடைய கிருபை இருந்ததுனால அந்த கிருபையின் மேன்மையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்களும் அந்த கிருபையின் மேன்மையை பெற வேண்டும், கிருபையின் மேன்மையை பெற வேண்டும். தாவீதுக்கு அளித்த அந்த நிச்சயமான கிருபையை இன்றைக்கு எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் என் தேவன் தந்தருளுவீராக. எல்லா கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே கேட்போமா? தாவீதுக்கு அருளின அது நிச்சயமான கிருபையை இன்றைக்கு எங்களுக்கு தார்மாண்டே. உடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் நிர்மூலமாகி விடுவோம். ஆண்டவரே உடைய கிருபை இன்னும் எங்களுக்கு வேண்டும், உடைய கிருபை எங்களுக்கு இன்னும் வேண்டும். ஆண்டவரே உடைய கிருபையை அளவில்லாமல் தருவீராக, உடைய கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் இன்றைக்கு ஊற்றுவீராகப்பா. உடைய கிருபையினால் நிரப்பும், உடைய கிருபையினால் நிரப்பும், உடைய கிருபையினால் நிரப்பும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் இந்த நேரத்தில் நிரப்புவீராக. அவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மரே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருவே, இன்னும் தேவை கிருபை தாருவே. நிர்மூலமாக
தந்தருகிறாரப்பா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, அவனுக்குள் உடைய கிருபை இருந்தபடினாலே அவன் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவன் சங்கீதம் 23 சொல்லும் போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அவனோடு இருந்து உடைய கிருபையை நான் நிரப்பி மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், அவனை அழிக்கும்படி பல சூழ்ச்சிகள் வந்தாலும், பல சதித்திட்டங்கள் நேர்ந்தாலும், அவை எல்லாவற்றிலிருந்து தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்ற வசனத்தின்படியே உடைய கிருபை அவனுக்குள் இருந்தபடினால் அவன் காப்பாற்றப்பட்டான். இந்த நாட்களில் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சங்கீதம் 16:1 இந்த ஆராதனை வேளையில் எம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா தேவனே, என்னை காப்பாற்றும். சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேக அழிவுகள் வேண்டாம் அப்பா. எல்லா அழிவுகளிலிருந்தும் எங்கள் ஜனத்தை காப்பாற்றுவீராக, எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீராக, ஒரு பரிபூர்ணமான விடுதலை கட்ட தருவீராக. எங்கள் சென்னை பட்டணத்தை எங்கள் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்கள் தமிழ்நாட்டை எங்கள் தேவனை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உலக நாடுகளை என் தேவனை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். தாவீது போன இடத்தில் எல்லாம் அவனை காப்பாற்றப்படுவதற்கு காரணம் உம்முடைய கிருபை. இன்றைக்கும் எங்கள் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். உம்முடைய கிருபையை அளவில்லாமல் எங்கள் தேசத்தின் மேல் ஊற்றுவீராக, எங்கள் ஜனங்கள் மேல் உடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. பாதுகாக்கப்பட உதவி செய்வீராக. கிருபையாயிரும், பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று அன்றைக்கு ஜெபித்தது போல இன்றைக்கு நாங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும். தாவீதுக்கு நேர்ந்த எல்லா ஆபத்துகளிலிருந்து அவனை காப்பாற்றினது போல எங்களையும் நாட்களிலே காப்பாற்ற வேண்டும் என்று சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறேன். அது இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் கொடுப்பீராக, இன்றைக்கு கொடுத்துருவீராக, பெற்றுக் கொள்வார்களாக. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையில் அன்றுவரே ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அத்தனை பேருக்கு பாதுகாத்துக் கொள்ளும், அத்தனை பேருக்கு வேண்டிய சுகத்தை வளர்த்தியும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுகிறார். சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் விடுதலையோடு பாடி ஆராதித்து வசனத்துக்குள் வளர கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். வல்லவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே.
ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.